நம்ம பார்க்க போற டாபிக் molecular basis of inheritance. First of all, inheritance அப்படின்னா என்ன அப்படின்னா character transfer from one generation to the another generation is known as the inheritance or variation or genetics அப்படின்னு நிறைய பேர்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆல்ரெடி இதில் நம்ம இன்னொரு லெசன் பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா principles of inheritance and variations அப்படின்னு ஜெனடிக்ஸ்ல இன்னொரு லெசன் நம்ம பார்த்தாச்சு. இது செகண்ட் லெசன். இந்த ரெண்டு லெசன்ல இருந்து நீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 48 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் will be raised. ஓகேவா? அதாவது 6 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ஜெனடிக்ஸ்ல இருந்து தான் வரும். So it is the important topic. இந்த டாபிக்ல நீங்க லைன் பை லைன் ரீட் அவுட் பண்ணா மட்டும் தான் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணவே முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் molecular basis of inheritance அப்படினா என்ன? இந்த லெசன் ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா only for the genetic material. இத நம்ம genetic material அப்படினு சொல்லுவோம் அப்படினா DNA and RNA அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் DNA அப்படின்னா என்ன அப்படின்னா டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் இஸ் நோன் அஸ் த DNA அப்படின்னு சொல்லுவோம். RNA அப்படின்னா ரிபோநியூக்ளிக் ஆசிட் இஸ் நோன் அஸ் த RNA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டுமே எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இது ரெண்டுமே எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஒன்லி ஃபார் த லிவிங் திங்ஸ்க்கு ஜெனடிக் மெட்டீரியலா யூஸ் ஆகுது. லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ஜெனடிக் மெட்டீரியலா யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி DNA மோஸ்ட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இட் இஸ் த ஜெனடிக் மெட்டீரியல். இட் ஆக்ட் அஸ் ஏ ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். RNA அப்ப எதுக்கு ஜெனடிக் மெட்டீரியல் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ்க்கு வந்து RNA தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் RNA DNA இது ரெண்டுமே சேர்ந்தது நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் DNA நார்மலாவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகேவா? சென்ட்ரல் டாக்மா ரிவர்ஸ் டாக்மா அப்படின்னு ஒரு 2 மார்க் क्वेश्चंस ஆர் 3 மார்க் क्वेश्चंस ஒன்னு வந்து பார்த்தோம். அப்படினா என்ன அப்படினா நார்மலா DNA it would be transferred from RNA is known as the transcription அப்படின்னு படிச்சோம். ஓகேவா? RNA புரோட்டீனா சிந்தசிஸ் ஆகுற processக்கு பேரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதுல DNA க்கு வந்து டியூல் ரோல் இருக்கு. அதாவது ரெண்டு பர்பஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா DNA RNA ஆவும் கன்வெர்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா DNA involved in the self-replicating process அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு DNA இன்னொரு டாட்டர் DNA-வை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் RNA-வை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இட் இஸ் நோன் அஸ் த சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நடந்தது அப்படின்னு இட் இஸ் நோன் அஸ் த ரிவர்ஸ் டாக்மா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த லெசன் ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா DNA-னா என்ன, அதுல எவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்கு ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் இந்த DNA அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா DNA is nothing but the long polymer அப்படின்னா it is the biggest chain அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடி ஃபுல்லா எதால மேடப்பா இருக்கு அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். செல்லோட ஜெனடிக் மெட்டீரியல் எது அப்படின்னா DNA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் த லாங் பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஓகேவா? வாட் இஸ் நியூக்ளியோடைட் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்ல நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஜென்ரலா பார்த்தா அப்படின்னா DNA இஸ் த லாங் பாலிமர். இதோட லென்த் வந்து நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட வச்சு கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியோஃபேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நியூக்ளியோடைடு பிரசன்டா இருக்கும் அப்படின்னா 5386 நியூக்ளியோடைட்ஸ் வந்து பிரசன்டா இருக்கும். இதுவே பாக்டீரியோஃபேஜ் லாம்டால பார்த்தோம் அப்படின்னா 48502 பேஸ் பேர்ஸ் பிரசன்டா இருக்கும். எச்சரிஷியா கோலைல பார்த்தோம் அப்படின்னா 4.6 into 10 to the power of 6 பேஸ் பேர்ஸ் பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஹியூமன் DNA-ல பார்த்தோம்னா 3.3 into 10 to the power of 9 பேஸ் பேர்ஸ் will be present. இதுல இருந்தே ஒரு 1 மார்க் क्वेश्चंस ரைஸ் ஆகும். ஓகேவா? எப்பயுமே கேக்குற क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா எச்சரிஷியா கோலை கேட்பாங்க. அப்படி இல்லையா ஹியூமன் DNA பேஸ் பேர்ஸ் எவ்வளவு பிரசன்டா இருக்கு, எவ்வளவு நியூக்ளியோடைட்ஸ் வந்து பிரசன்டா இருக்கு அப்படினு ஒரு 1 மார்க் क्वेश्चंस will be raised. Okay, next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா structure of the DNA நம்ம லோயர் செக்ஷன்லயே படிச்சிருக்கோம். DNA அப்படினாவே டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் எதால மேடப்பா இருக்கு அப்படிங்கறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் it is the long chain polynucleotide அப்படின்னு சொல்லிருக்கோம். அதுல இருந்து nucleotide long chain length of the nucleotide அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? it is known as the polynucleotide chain அப்படின்னு சொல்லுவோம். poly அப்படின்னா many nucleotides will be formed. it's known as the polynucleotide அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல நியூக்ளியோடைட்ல பார்த்தோம் அப்படின்னா 3 components இருக்கு. one is the nitrogenous bases, pentose sugar and phosphate group அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? nitrogenous bases அப்படின்னா என்னன்னா இது further-ஆ 2 types-ஆ கிளாஸிஃபை பண்ணலாம். one is the purine, another one is the pyrimidine அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? pyrimidine or pyrimidine அப்படின்னு சொல்லுவோம். பியூரின் இப்ப நம்ம நார்மலாவே DNA அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு லெசனே நம்ம படிச்சிருக்கோம். DNA is nothing but the double helical structure. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் பிரசன்டா இருக்கும் DNA அப்படின்னு சொல்லுவோம். இந்த டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா சென்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் தான் பிரசன்டா இருக்கும். அடினைன், ஓகே, thymine, guanine, cytosine அப்படினா இப்படிதான் பேஸ் பேர்ஸ் will be presented. ஓகேவா? இந்த பேஸ் பேர்ஸ்னா என்ன அப்படின்னா it is known as the nitrogenous bases அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து பியூரின், பைரிமிடின் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. purine எதனா purine அப்படின்னா A and G, that means adenine and guanine is known as the purine. இத ஷார்ட்டா மெமரைஸ் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா AG அப்படின்னு சொல்லுவோம். பியூரின் பியூரா இருக்கிறது எது அப்படின்னா சில்வர் வந்து பியூர் ஒயிட்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா பியூரின் வந்து அடினைன் அண்ட் குவானைன் AG அப்படின்னு சொல்லுவோம்.
பைரிமிடின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷார்ட்டா சொல்லணும்னா கட் அப்படின்னு சொல்லுவோம். கட் அப்படின்னா என்ன அப்படின்னா சைட்டோசின், யுராசில், தைமின் இது மூணும் சேர்ந்ததா என்ன அப்படின்னா பைரிமிடின். சோ டிஎன்ஏ எதால மேடப்பா இருக்கு அப்படின்னா இந்த 5 நைட்ரோஜனஸ் பேசஸ்ல 4 இன்வால்வ் ஆகும் டிஎன்ஏல. அதாவது தைமின் பிரசன்டா இருந்தது அப்படின்னா அது டிஎன்ஏன்னு சொல்லுவோம். தைமின் பிரசன்டா இல்லாம யுராசில் மட்டுமே ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தைமினுக்கும் யுராசிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அது நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் ரெண்டுமே ஒண்ணுதான். இதோட கெமிக்கல் நேம் தான் வந்துட்டு யுராசில் தைமின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே. இதுல காமன் போத் அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுலயுமே பார்த்தோம் அப்படின்னா மத்த மூணுமே என்ன இருக்கும் அப்படின்னா காமனா தான் இருக்கும். நைட்ரோஜனஸ் பேசஸ் ஒண்ணு மட்டும் தான் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா தைமின், யுராசில் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? பியூரின் அப்படின்னா அடினைன் அண்ட் குவானின், பைரிமிடின் அப்படின்னா சைட்டோசின், யுராசில், தைமின் இது மூணும் சேர்ந்ததுதான் பைரிமிடின். இந்த 4மே அதாவது இந்த 5மே காமன். ஒண்ணு மட்டும் தான் டிஃபர் ஆகும். எது அப்படின்னா தைமினும் யுராசில் மட்டும் தான் டிஃபர் ஆகும். எதுக்கு அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட், அனிமல்ஸ், வைரஸஸ் இது எல்லாமே டிஃபர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பிரசன்டா இருக்கு அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேசஸ் தட் மீன்ஸ் the pentose sugar. pentose அப்படின்னாவே 5 கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நார்மலா pentose அப்படின்னா 5 கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேசஸ் இஸ் நதிங் பட் தி பியூரின் அண்ட் பிரிமிடின். அதுவும் இந்த பென்டோஸ் சுகர் ரெண்டும் சேர்ந்தாதான் N கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது N டெர்மினல், C டெர்மினல் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் எண்டர்ஸ் பிரசன்டா இருக்கும். இதுல வந்து N கிளைகோசிடிக் லிங்கேஜ் வில் பி ஃபார்ம்ட். என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நியூக்ளியோசைட்டா ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அடினோசின் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டிஆக்சி அடினைனா ஃபார்ம் ஆகும். சாரி, அடினோசினா ஃபார்ம் ஆகும். குவானோசின் வந்து டிஆக்சி குவானோசினா ஃபார்ம் ஆகும். இந்த டிஆக்சி காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆனது அப்படின்னா இட் இஸ் த நைட்ரோஜனஸ் பேசஸ் பென்டோஸ் சுகரோட ஃபார்ம் ஆகும்போது, பென்டோஸ் சுகரோட ஆட் ஆகும்போது எங்க போய் லிங்கேஜ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா N கிளைகோசிடிக் லிங்கேஜ் வில் பி ஃபார்ம்டு. இதுதான் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நியூக்ளியோசைட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் சைட்டிக் குவானோசின் டிஆக்சி குவானோசினா மாறும். சைட்டிடின் டிஆக்சி சைட்டின், யுரிடின் வந்து டிஆக்சி யுரிடினா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 நியூக்ளியோடைட் பிளஸ் 3 அதாவது 3 பிரைம் 5 பிரைம். டிஎன்ஏ எப்பயுமே எப்படி என்ன பிரைம்ல இருக்கும் அப்படின்னா 3 பிரைம் 5 பிரைம் கண்டிஷன்ல தான் பிரசன்டா இருக்கும். இட் இஸ் பிரசன்ட் இன் த பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். இட் ஃபார்ம்ஸ் த பாலிநியூக்ளியோடைட் செயின். அதாவது பாலிநியூக்ளியோடைட் செயின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா there are number of nucleotides will be formed. எப்படி நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகும், எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 நியூக்ளியோடைட் வந்துட்டு 3 பிரைம் 5 பிரைம் பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் will be formed. ஓகேவா? பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ்ல தான் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆனாத மட்டும் தான் இது வந்து பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னா many nucleotides to form. It's known as the polynucleotide chain. Okay? polynucleotide chain reactions. Okay, polynucleotide அப்படினா என்ன அப்படினா number of nucleotides is known as the polynucleotide அப்படினு சொல்லுவோம். அந்த polynucleotideல பார்த்தோம் அப்படினா it polymers of the 2 end அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ரெண்டு end இருக்கு. one is the 5 prime and 3 prime end அப்படினு சொல்லுவோம். இந்த 5 prime endல என்ன இருக்கு அப்படினா one free phosphate moiety will be presented. That means the end of the sugar வந்து present இருக்கும். இன்னொன்னுல பார்த்தோம் அப்படினா hydroxyl group அதாவது ribose free 3 prime la hydroxyl group will be presented. It is known as the polymer of 2 end அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? next backbone of the polynucleotide chain. ஒரு polynucleotide chain ஓட backbone எது அப்படினா சுகரும் next வந்து phosphate group is known as the polynucleotide chain அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது சுகரும் phosphate group அப்படினா எங்க பிரசன்ட்டா இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படினா backbone of the polynucleotide. Polynucleotides is nothing but the number of nucleotides will be formed is known as the polynucleotide. அதோட backbone எது அப்படினா சுகரும் phosphate group தான் polynucleotide chain க்கு ரொம்ப important. next பார்த்தோம் அப்படினா nitrogenous bases and sugar moiety is known as the backbone அப்படினு சொல்லிருக்காங்க. RNA இது வந்து DNA ல பார்த்தோம் அப்படினா addition of the hydroxyl group எங்க பிரசன்ட்டா இருக்கும் அப்படினா second position of the ribose ல பிரசன்ட்டா இருக்கும். RNA க்கும் DNA க்கும் உள்ள மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படினா யுராசில் தயமின் இது மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலா இது ரெண்டுக்குமே என்ன அப்படினா கெமிக்கல் நேம் மட்டும் தான் சேஞ்சஸ் நடக்கும். 5-methyl uracil is the another chemical name of the thiamine. இது ஒரு 1 mark क्वेश्चन பா, இது நீட்லயே கேட்ட क्वेश्चन. 5-methyl uracil ஓட கெமிக்கல் நேம் தான் என்ன அப்படினா thiamine அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ RNA க்கும் DNA க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படினா யுராசிலும் thiamine அதோட நேம் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். பட் அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படினா more or less சேமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் the DNA. நார்மலாவே நம்ம பாடியில இருக்கிற DNA என்ன அப்படினா it is the acidic in nature அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? acidic அப்படினா என்ன, அதோட pH லெவல் எவ்வளவு அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து acidic in nature அப்படினு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதாவது DNA ல நியூக்ளியஸ்ல இருக்கிற நியூக்ளியஸ் யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படினா ஃப்ரைட்ரிச்
மெய்ஷர் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. எப்ப பண்ணாங்க அப்படின்னா 1869ல ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. நம்ம செல் லெசன் படிக்கும் போது அதுல நியூக்ளியஸ் வந்துட்டு ராபர்ட் பிரவுன் ஐடென்டிஃபை பண்ணுவாரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? பட் டிஎன்ஏல பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாரு. அவருக்கு வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கல. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நியூக்ளின் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்திருந்தாரு. ஓகேவா? எப்ப அப்படின்னா 1869லயே நேம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1953ல ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரீக் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் பாடியை பேஸ் பண்ணி டிஎன்ஏக்கு வந்து நேம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்தவங்க யாரு அப்படின்னா மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோஸ்லிண்ட் பிராங்க்லின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தி ஃபேமஸ் டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டிஎன்ஏ அப்படின்ட்டு டிஎன்ஏ அப்படின்னாவே டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்ல தான் பிரசன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அவங்க கண்டுபிடிச்ச அதாவது ஜேம்ஸ் வாட்சன் கிரீக் அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்ச டிஎன்ஏ தான் நம்ம இன்ன வரைக்குமே வாட்சன் கிரீக் மாடல் ஆஃப் தி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஎன்ஏ அப்படின்னாவே டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாரு. ஓகேவா? நார்மலா டிஎன்ஏல என்ன இருக்கும் அப்படின்னா அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் இது நாலுமே வந்துட்டு ஈக்குவல், இதோட ரேஷியோ வந்து ஒன்னா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது எப்பயுமே கான்ஸ்டன்டா தான் பிரசன்டா இருக்கும். ஓகேவா? எதுவுமே வந்துட்டு அதிகமாவோ கம்மியாவோ present இருக்காது. the ratio will be a 1. next constant நார்மலா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் சீக்வென்ஸ் ஒன் ஸ்டாண்ட். ஓகே, டிஎன்ஏ அப்படின்னாவே டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டோட சீக்வென்ஸ் வந்து இன்னொரு ஸ்டாண்டோட சீக்வென்ஸ்க்கு ஈக்குவலா தான் பிரசன்டா இருக்கும். காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் ஃபியூச்சர், அதாவது சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட ஃபியூச்சர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாவே DNA it is made up of the 2 polynucleotide chain அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல பார்த்தோம்னா இதோட பேக்போனே எது அப்படின்னா sugar and phosphate is known as the backbones of the DNA அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் it is always anti parallel polarity அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 5' to 3', 3' to 5'. அதாவது DNA எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்ல தான் பிரசன்டா இருக்கும். இந்த டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா 5', 3', 5', 3' ஸ்ட்ரக்சர்ல தான் இப்படிதான் பிரசன்டா இருக்கு. ஓகேவா? இதுல சென்டர்ல இருக்கிற இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்துட்டு அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின் இந்த ஃபார்மேட்ல தான் பிரசன்டா இருக்கும். இந்த ரெண்டுமே அதாவது இந்த ரெண்டு பியூரி நைட்ரோஜினஸ் பேசஸ் எப்படி ஈக்குவலா ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்னா இதுக்கு இன் பிட்வீன்ல என்ன பிரசன்டா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த ஹைட்ரஜன் பாண்ட். இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியஸ்ட் பாண்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் எது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் அதுதான் சொல்லுவோம். அடினைனுக்கும் தைமினுக்கும் இன் பிட்வீன்ல 2 ஹைட்ரஜன் பாண்டும், குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இன் பிட்வீன்ல 3 ஹைட்ரஜன் பாண்டும் பிரசன்டா இருக்கும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது இந்த பியூரின் பிரிமிடின் இதுதான் இந்த டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரை ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டாண்ட்ல பார்த்தோம்னா இதுல என்ன பிரசன்டா இருக்கும்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப் தான் பிரசன்டா இருக்கும். இதுதான் வந்து பேக்போன் ஆஃப் தி டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பியூரின் எப்பயுமே இது வந்து பியூரின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து பைரிமிடின் சொல்லுவோம். பியூரின் எப்பயுமே ஆப்போசிட் டு தி பைரிமிடின், எப்பயுமே அரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து யூனிஃபார்மா பிரசன்டா இருக்கும். ஒரே மாதிரியான டிஸ்டன்ஸ் தான் பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்டட், அதாவது காயில், இது எப்படி காயிலா இருக்கும் அப்படின்னா ரைட் ஹேண்டட் ஸ்ட்ரக்சர்ல தான் பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட பிட்ச் ஒரு பிட்சுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3.4, அதாவது மைனர் குரூப், மேஜர் குரூப் அப்படின்னு 2 டைப் சொல்லுவோம். இதுல வந்து பார்த்தோம்னா 3.4 நானோமீட்டரா பிரசன்டா இருக்கும். ஒரு டர்ன்லயும் எவ்வளவு பேஸ் பேர்ஸ், அதாவது இந்த ஒரு டர்ன்லயும் எவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 பேஸ் பேர்ஸ் will be presented. What are the base pairs அப்படின்னா அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன் அப்படின்னு இந்த 4 நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து எப்பயுமே 10 பேஸ் பேர்ஸ் தான் பிரசன்டா இருக்கும் ஒரு குரூப்லயுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 0.34 நானோமீட்டர்ல பிரசன்டா இருக்கும். ஓகே, மைனர் குரூப், மேஜர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர்ல பார்த்தோம்னா 3.4 சொல்லுவோம். இதுல பார்த்தோம்னா 0.34 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு salient features of the DNA. DNA ஓட மெயினான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா it is made up of the double helical structure. இந்த double helical structure எப்படி ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா இதோட பேக்போன் என்ன அப்படின்னா சுகரும் பாஸ்பேட் தான் இதோட பேக்போன் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர்ல என்ன பிரசன்டா இருக்கும் பேஸ் பேர்ஸ்ல அப்படின்னா அடினைன், தைமின் அப்படின்ட்டு ஈக்குவல், அதாவது பியூரின், பிரிமிடின் ரெண்டுமே ஆப்போசிட்ல ஈக்குவலா தான் பிரசன்டா இருக்கும். ரெண்டுமே எப்படி ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா சென்டர்ல ஹைட்ரஜன் அயன் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன் ஹைட்ரஜன் அயன் ஃபார்ம் ஆயிருக்கு? வேற ஏதாவது அயனிக் ஃபோர்சஸ் இருந்திருக்கலாம், இல்ல வாண்டர்வால்ஸ் ஃபோர்சஸ் ஏதாவது இருக்கலாம். ஏன் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். இருக்கிற பாண்ட்லயே ஹைட்ரஜன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட்னு சொல்லுவோம். அடினைனுக்கும் தைமினுக்கும் in between the 2, guanineக்கும் சைட்டோசினுக்கும் in between the 3 hydrogen bond will be formed. Okay, central dogma is nothing but the DNA is converted into the mRNA and mRNA is converted into the proteins is known as the central dogma. DNA mRNA கன்வெர்ட் ஆகுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா
டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? mRNA புரோட்டீனா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்லேஷன். DNA RNA-வா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி they can get the self replicated process. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஓவரால் ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் क्वेश्चंस உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் DNA பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே யூனி டைரக்ஷன்ல மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். DNA அப்படிங்கிறது இட் இஸ் த டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரீக் அப்படிங்குவாங்க. எந்த வருஷம்னா 1958ல தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. DNA எப்பயுமே யூனி டைரக்ஷன்ல மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த RNA. RNA is nothing but the RNA ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் த mRNA, next rRNA and tRNA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது மூணுமே வந்துட்டு இந்த ப்ராசஸ் தட் மீன்ஸ் த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும். இது மூணுமே இன்வால்வ் ஆனா மட்டும்தான் ப்ரோட்டீன்ஸ் குட் பி சிந்தசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இட் இஸ் த சர்க்குலர் ஃப்ளோ. DNA எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா யூனி டைரக்ஷன்ல மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். RNA அப்படி கிடையாது, சர்க்குலர் ஃப்ளோல தான் ஃப்ளோ ஆகும். இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா காமனர் அப்படிங்கிறது இந்த இயர் ஆஃப் 1968ல ஐடென்டிஃபை பண்ணாரு. ஓகேவா? தட் மீன்ஸ் DNA RNA-வா கன்வெர்ட் ஆகும், RNA புரோட்டீனா கன்வெர்ட் ஆகும், திருப்பியும் புரோட்டீன் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா RNA-வா கன்வெர்ட் ஆகும். So it is the cyclic direction, cyclic flow அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தார். ஓகேவா? next one is the protein. that means the mRNA can convert it into the proteins is known as the translation அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? DNA mRNA கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஈஸியஸ்டா இருக்கு. அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்டா கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கிற mRNA புரோட்டீனா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். தட் மீன்ஸ் the more complex in nature அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் த ரிவர்ஸ் ஃப்ளோ. ஏன் ரிவர்ஸ் ஃப்ளோ சொல்றோம் அப்படின்னா புரோட்டீன் திருப்பி என்னவா கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னா RNA-வா கன்வெர்ட் ஆகலாம். சோ இட் இஸ் த ரிவர்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா டமின் அண்ட் பால்டிமோர் இந்த இயர் ஆஃப் 1970ல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது நார்மலா இருக்கிற சென்ட்ரல் டாக்மா. சென்ட்ரல் டாக்மா இஸ் நதிங் பட் தி DNA RNA-வா mRNA-வா கன்வெர்ட் ஆகும். mRNA will be converted into the proteins. This process is carried out DNA is converted into the mRNA is known as the transcription. mRNA protein convert ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி DNA can be replicated, self replicating processல இன்வால்வ் ஆகும். இதுதான் வந்து சென்ட்ரல் டாக்மா. இது ரிவர்ஸ் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்ன அப்படின்னா RNA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பயுமே டபுள் ஸ்டாண்டர்ட் RNA-வா இருக்கும். அது வந்துட்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் DNA-வா கன்வெர்ட் ஆகும். திருப்பி இந்த DNA RNA-வா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, RNA புரோட்டீனா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்லேஷன். சோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல அக்கர் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் as the ரிவர்ஸ் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதா? ஸ்ட்ரைட்டா ஒரே ஃப்ளோல போனது அப்படின்னா இட் இஸ் த சென்ட்ரல் டாக்மா. ரிவர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA DNA-வா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்லது ரிவர்ஸ் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. நெக்ஸ்ட் DNA RNA-வா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த DNA RNA-வா கன்வெர்ட் ஆனாலும் அதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்க. ரிவர்ஸ்ல வந்தது அப்படின்னா இட் இஸ் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். எப்படி ரிவர்ஸ்ல அக்கர் ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு டபுள் ஸ்டாண்டர்ட் RNA தான் DNA-வா கன்வெர்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் ஆஃப் DNA ஹெலிக்ஸ். ஓகே, பேக்கிங் ஆஃப் DNA ஹெலிக்ஸ் நார்மலாவே ரெண்டு பேஸ் பேருக்கும் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 0.34 பேஸ் பேர்ஸ். ரெண்டு டிஸ்டன்ஸ் அதாவது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ரெண்டு பேஸ் பேர்ஸ்க்கும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.34 நானோமீட்டர்ஸ் தான் பிரசன்டா இருக்கும். ஓகே, நானோமீட்டர்ஸ் will be formed அப்படின்னு சொல்லுவாங்க. மேமாலியன் செல்ல பார்த்தோம் அப்படின்னா DNA-யோட லென்த் வந்து 2.2 மீட்டர்ஸ்ல பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் DNA எந்த ஆர்கானிசம்ஸ்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இட் பிரசன்ட் இன் போத் ப்ரோகாரியோட்ஸ்லயும் இருக்கும் யூகேரியோட்ஸ்லயும் இருக்கும். ப்ரோகாரியோட்ஸ் ஆர் நதிங் பட் தி பாக்டீரியா. பாக்டீரியால பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா DNA தான் ஜெனடிக் மெட்டீரியலாவே பிரசன்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிஎன்ஏவே ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். நார்மலா மத்த மேமலியன் செல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏக்கு முன்னாடி என்னவா இருக்கும், என்ன ஃபார்மா இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் ஃபார்மா இருக்கும். இட் இஸ் த டபுள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டபுள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளார குரோமாட்டின் த்ரெட்ஸ் இருக்கும், குரோமாட்டின் த்ரெட்ஸ்க்குள்ளார குரோமோசோம்ஸ் இருக்கும், குரோமோசோம்ஸ்க்குள்ளார ஜீன்ஸ் வில் பி பிரசன்டட். இது வந்து நார்மல் செல்ஸ். ஆனா பாக்டீரியால பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா டிஎன்ஏவே பிரசன்ட் இருக்கும். அப்ப அங்க நோ பிரசன்ஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்பயுமே டிஎன்ஏ என்ன சார்ஜ்ல தான் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ்ல தான் இருக்கும். இட் இஸ் த அசிட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் புரோட்டீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பிரசன்ட் இன் த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஎன்ஏ தனியாலாம் இருக்காது, எப்பயுமே புரோட்டீன்ஸோட ரவுண்டா அதாவது பேக்கேஜா தான் பிரசன்டா இருக்கும்.
நெக்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நியூக்ளியாய்டு ரீஜியனா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா லாங் லூப்ஸ் ஹெல்ட் பை தி புரோட்டீன்ஸ், அதாவது லூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். இட் இஸ் நோன் அஸ் த புரோட்டீன்ஸ். இந்த புரோட்டீன்ஸ்க்கு பேர் வந்து நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ். ப்ரோகேரியாட்டிக்ல என்ன டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கும் அப்படின்னா நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் தான் பிரசன்டா இருக்கும். அதே யூகரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் புரோட்டீன்ஸ் வந்து என்ன சார்ஜஸ்ல தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்ல தான் இருக்கும். கம்பேர் டு தி ப்ரோகேரியாட்டிக், யூகரியாட்டிக் வந்து ஹைலி காம்ப்ளெக்ஸஸ் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். இதுல இருக்கிற புரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா பேசிக் புரோட்டீன்ஸ் தான் பிரசன்டா இருக்கும். அந்த பேசிக் புரோட்டீன்ஸ் இஸ் நோன் அஸ் த ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே டிஎன்ஏ பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். இந்த புரோட்டீனும் டிஎன்ஏ ரெண்டும் சேர்ந்ததான், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து நியூக்ளியோசோமா ஃபார்ம் ஆகும். Okay, in the histone என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா histones it forms the unit of 8 molecules. It is known as the octomer அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது histone octomer. For example, DNA குள்ள இப்படி 8 molecules, ஓகேவா, 8 histone molecules ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு octomer அப்படின்னு சொல்லுவோம். Okay, இந்த ஹிஸ்டோன்ல பார்த்தோம் அப்படின்னா highly basic amino acids will be formed. Proteins are nothing but the amino acids அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நிறைய பேசிக் அமினோ ஆசிட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும், எஸ்பெஷலி ஃபார் தி லைசின் அண்ட் ஆர்ஜினைன். இது இந்த வருஷம் எழுதின நீட் எக்ஸாம்ஸ்லயும் கேட்ட கொஸ்டின்ஸ். இது பேசிக் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா லைசினும் ஆர்ஜினைன் தான் பேசிக் அமினோ ஆசிட்ஸ். இது எதுல பிரசன்டா இருந்தது அப்படின்னா ஹிஸ்டோன். ஹிஸ்டோன் இஸ் நதிங் பட் தி பேசிக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுல தான் பிரசன்டா இருந்தது. இதுல எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சைட் செயின்ஸ்ல மட்டும் இந்த histone basic amino acids will be formed. Okay, புரியுதா? யூகரியாட்டிக் கம்பேர், அதாவது ப்ரோகேரியாட்டிக் கம்பேர் பண்ணும்போது யூகரியாட்டிக் வந்து ஹைலி காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதுல டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் புரோட்டீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். நெக்ஸ்ட் பேசிக் புரோட்டீன்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். பேசிக் புரோட்டீன்ஸ் ஆர் நதிங் பட் தி ஹிஸ்டோன்ஸ். ஹிஸ்டோன்ஸ் எதால மேட் அப் இருக்கு அப்படின்னா ஹைலி பேசிக் புரோட்டீன்ஸ், தட் மீன்ஸ் தி லைசின் அண்ட் ஆர்ஜினைனால மேட் அப் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நிறைய சைட் செயின்ஸ் ஃபார்ம் பண்ணிவிடும். இட் இஸ் நோன் அஸ் த octomer, அதாவது histone octomer. Histone octomer அப்படின்னா units of 8 molecules of the proteins, அதாவது 8 molecules of the histone proteins சேர்ந்துதான் histone octomer ஃபார்ம் ஆகும். ஓகே, packing of DNA helixல nucleosomes. Nucleosomes are nothing but the proteins and DNA. That means the positive charge of the proteins and the negative charge of the DNA combined to form the nucleosomes அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த nucleosomesல பார்த்தோம் அப்படின்னா 200 base pairs of the DNA helix வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் த nucleosomes is nothing but the repeated unit of the nucleus. நிறைய nucleosomes ஃபார்ம் ஆனுச்சு. எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ்ல ஃபார்ம் ஆகும். இட் இஸ் known as the chromatin அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நியூக்ளியஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா thread like structure, பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா thread like structure தான் குரோமோசோம்ஸ் பிரசன்ட்டா இருக்கும். chromatin அப்படினாவே குரோமோ அப்படினாவே colored bodies அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா beads on the strain, அதாவது எலக்ட்ரான் நார்மல் ஐஸ்ல we can't see, only see with the help of the electron microscope. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா பீட்ஸ், அதாவது மணிக்கோர்த்த மாதிரியே பிரசன்ட்டா இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு கலரிங்கா இருக்கும். இட் இஸ் நோன் அஸ் த டிஎன்ஏ. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது டிஎன்ஏ. டிஎன்ஏ எப்பவுமே என்ன சார்ஜ்ல தான் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ்ல தான் இருக்கும். Proteins always present in the positive charge. It is the base. It is made up of the basic amino acids. What are the basic amino acids? Lysine and arginine is the basic amino acids. நிறைய சேர்ந்து தான் என்னவா ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ்ல சைட் செயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? Next, in the beads on the string, இது எதுல தெரியும் அப்படின்னா only view with the help of the electron microscopeல மட்டும் தான் பார்க்க முடியும். Next பார்த்தோம் அப்படின்னா package to form the chromatin fiber. இந்த process ஃபுல்லா எங்க நடக்கும் அப்படின்னா செல் டிவிஷன்ல மெட்டாஃபேஸ்ல மட்டும் தான் அக்கர் ஆகும். ஓகேவா? மெட்டாஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா செல் டிவிஷன் to form the chromosomes வந்து திருப்பி ஃபார்ம் ஆகும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா it requires the high level of the non-histone proteins or nothing but the non-histone chromatins அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு அதிகமா பிரசன்ட்டா இருக்கும். நியூக்ளியஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லூஸ்ல பேக் ஆயிருக்கு. நியூக்ளியஸ்ல 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் த யூக்ரோமாட்டின், another one is the heterochromatin அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூக்ரோமாட்டின் அப்படின்னா என்ன அப்படின்னா லூஸ்லி பேக் ஆயிருக்கும். ஸ்டெயின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா லைட்டா இருக்கும். ஸ்டெயின்ஸ் ஆர் நதிங் பட் தி கலர் கொடுத்தோம் அப்படின்னா லைட்டா தான் பேண்ட் ஃபார்மேஷன் வில் பி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா இருந்தது அப்படின்னா இட் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் நதிங் பட் தி டிஎன்ஏ ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த யூக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹெட்டிரோக்ரோமாட்டின். ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னா இட் இஸ் த மோர் டென்ஸ்லி பேக், தட் மீன்ஸ் த டைட்டா பேக் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின்ஸ் கலரிங் கொடுத்தோம் அப்படின்னா டார்க் band formation will be occur. ஓகேவா? நெக்ஸ்ட் it is the inactive. Inactive அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் process குள்ள இன்வால்வ் ஆகாது. It is known as the heterochromatin.
ஓகே, நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் ஆர் நான் ஹிஸ்டோன் குரோமாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 டைப்ஸ் இருக்கு, யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரோமாட்டின்ஸ். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் பா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, லூஸ்டா பேக்கா இருக்கும், இல்ல டைட்டா பேக்கா இருக்கும், ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லைட்டா இருக்கும், இல்ல டார்க்கா இருக்கும். It is the active, it is involved only in the active process. That means the translation process la involve ஆகும். Translation is nothing but the DNA could be converted into the RNA. Okay, இது வந்து அந்த மாதிரி processல எதுலயுமே involve ஆகாது. It is the inactive in stage. It is known as the heterochromatin.